Hi, good evening friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா HTML பார்க்க போறோம். HTML அப்படினா என்ன அப்படினா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படினு சொல்லுவோம். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு வெப் பேஜை டிசைன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்ல ஒரு கோடிங் தான் வந்து HTML அப்படினு நம்ம வந்து சொல்லலாம். அப்ப இதான் ஒரு வெப் பேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்ப தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு வெப் பேஜ், ஒரு இன்டர்நெட் பேஜ். ஓகே, இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனிங், இப்ப இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ இதெல்லாம் வந்து டிசைன் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா HTML தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து உள்ளது. இப்ப இது பாத்தீங்கன்னா 1989லயே வேர்ல்ட் வைட் வெப் டிம் பர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு உலக லெவல்ல ஒரு வெப் பேஜ் நம்ம இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப குரோம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சோ அதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஃபைலை கிளிக் பண்ணா அடுத்த ஃபைலுக்கு போய் நமக்கு தேவையானதை கொடுக்குது. நமக்கு என்ன தேவையோ அதுல போய் நம்ம கிளிக் பண்றோம், கிளிக் பண்ணோம்னா அது அடுத்த பேஜுக்கு நமக்கு போகுது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க். லிங்க்ங்கிறது ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலை லிங்க் பண்ணி நமக்கு கொண்டு போறது. இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இதை நம்ம வந்து சொல்றோம். இப்ப இதோட அட்வான்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேசிக் HTML, CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்கு. நம்ம அட்வான்ஸா நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல பேசிக் பார்த்தோம் அப்படின்னா இந்த HTML. இந்த HTML பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து நோட்பேட்ல ரன் பண்ணி நோட்பேட்ல வந்து நம்ம கோடிங் எழுதி பிரவுசர்ல நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இப்ப அட்வான்ஸ்டா என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கறதுல VS கோட் அப்படிங்கறத நீங்க கூகுள்ல போய் VS கோட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சோ இந்த பேஜ்ல வந்து நமக்கு ஸ்கிரீன் லிப்ல தான் இருக்கும். இதுல நான் Ctrl+N அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா புதுசா நமக்கு தேவையான ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான பேஜ் வந்துடும். இதுல வந்து நம்ம வந்து டைப் பண்ணி எதுல ரன் பண்ணலாம் அப்படின்னா குரோம்ல ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைட்டில் ஃபைல் நேம் எதுவுமே இல்லாம ஒரு ஃபைல் ஒன்று நியூ ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஏன் சேவ் பண்றேன் அப்படின்னா பாருங்க, நான் HTML டைப் பண்ண போறேன். சாதாரணமா ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் ஆகுது இல்லையா. இப்போ இதே நான் HTML சேவ் பண்ண பிறகு பாருங்க, ஃபைல்ல போய் சேவஸ் அப்படின்னு கொடுத்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்ல HTMLங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சிருக்கேன். இதுல இப்ப நான் என்ன பண்றேன், HTML டேக் உள்ள வந்துருங்க. வந்துட்டு இதுல as அப்படின்னு என்னோட ஃபைல் நேம் வந்து as அப்படின்னு கொடுத்துட்டு .html அப்படின்னு கொடுத்து இப்ப என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுமே இந்த டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோடிங் ரெடி டைப் பண்ண ஆரம்பிச்சதுமே இந்த இது வந்து போயிடும். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஓப்பன் டேக், அதாவது லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஆரம்பிக்கும் HTML. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நான் க்ளோஸ் பண்ணி இன்னொரு HTML அப்படின்னு வந்துருது பாருங்க. இப்போ இதை நான் என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டு தான் இதை டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேகை போட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா HTML அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு வருது இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டேக், எந்த ஒரு HTML எந்த ஒரு கோடிங் என்ன ஒரு டிசைன் பண்ணாலும் HTML அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம உள்ளார போவோம். அதுல க்ளோசிங் போட்டு வந்துரும். எப்போதுமே வந்து ஓபன் பண்றோம், ஓபன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணி நமக்கு கொண்டு வந்துரும். ஓகே, அடுத்து இந்த HTMLக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல வருவோம் அப்படின்னா HTML ஓபன் பண்ணியாச்சு. அடுத்தது ஹெட்டுக்குள்ளதான் வருவோம். எல்லாமே வந்து க்ளோசிங்கும் வருது பாருங்க. அடுத்து டைட்டில் நான் ஒரு நேம் கொடுக்கறேன். இந்த டைட்டில் நேம் நம்மளுடைய குரோம் பேஜ்ல எந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுதுங்கிறத ரன் பண்ணும்போது நான் காட்டுறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியால நமக்கு என்ன கொண்டு வரணும் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னாலும் அப்படின்னா அதுக்கு பாடிங்கிற ஒரு டேகுக்குள்ளதான் நம்ம வந்து கொண்டு வருவோம். இப்ப இதுல ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்ப இதை என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல நான் HTMLங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சிருக்கேன் இல்லையா, அதுல இந்த asங்கிறதா என்னுடைய ஃபைல் நேம். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித்ல நான் குரோம்ல போய் ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஓபன் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஆர்பிட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், அதாவது நான் பாடிங்கிற ஒரு டேகுக்குள்ள கொடுத்தேன் இல்லையா, இந்த இடத்துல வர்றது எல்லாமே இந்த பாடிங்கிற டேகுக்குள்ள கொடுக்கறது தான் நமக்கு வரும். சாதாரணமா இந்த ஹெட் நமக்கு எந்த அளவுக்கு ஹெட் முக்கியம், பாடி அது சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது. இப்ப இதுதான் வந்து டைட்டில் நேம் இந்த வந்து இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டைட்டில் நேம். நம்ம கொடுத்தோம் இல்லையா டைட்டில் இந்த இடத்துல இது கொடுத்துருக்கோம் இல்லையா டைட்டில் நேம், இதுதான் டைட்டில் நேம். ஓகே, ஒரு பாடிங்கிறதுக்குள்ள டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த பாடிங்கிறதுக்குள்ள டெக்ஸ்ட் நான் கொடுக்குறப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகைன் வந்து H1 அப்படின்னா ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிற ஒரு இதுல நான் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன், இதை சேவ் பண்ணிட்டு திரும்ப இந்த பிரவுசருக்குள்ள போய் இதை என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். இப்ப அது பாத்தீங்கன்னா பழைய இதுலயே இருக்கு, ஓல்டு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணமோ அதுலயே இருக்கு. அப்ப என்ன பண்றேன், ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுக்கு கீபோர்ட்ல F5 அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகி நான் புதுசா கொடுத்தேன் இல்லையா ஹெட்டிங் லெவல் 1 அந்த டெக்ஸ்ட்ல எனக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு இதே டெக்ஸ்ட் இந்த பேஜினுடைய சென்டர்ல வேணும் அப்படிங்கிறப்ப இப்ப சென்டர் இந்த மாதிரியான டெக்ஸ்ட் இப்ப சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இப்ப இதை சர்வ் பண்றேன் பாருங்க. சர்வ் பண்ணிட்டு இதை ரன் பண்றப்ப சென்டர்ல வந்துரும். ஆனா ஃபாண்ட் சைஸ் எனக்கு சின்னதா இருக்கு. சோ நம்ம வந்து அதுக்கு இப்ப இதுல வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட நம்ம வந்து இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபாண்டோட சைஸை ரைஸ் பண்றதுக்கு, அப்புறம் ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கறதுக்கு, ஒரு இமேஜை செட் பண்றதுக்கு, சோ இந்த மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு தேவையான இது ஒரு இமேஜா இருக்கலாம், இது ஒரு டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்டுக்கு நம்ம எப்படி லிங்க் பண்ணி இதை கிளிக் பண்ணா அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு போறதுக்கு எப்படி லிங்க் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இந்த வீடியோ கேலரி அப்படிங்கறத கிளிக் பண்ணா கீழே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேலரி எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இதெல்லாம் எப்படி லிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா HTML ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேக் இருக்கு. இப்ப அதுல நம்ம சிம்பிளா தான் இந்த சென்டர் ஒரு ஃபாண்ட் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம வந்து இதுல பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் லெவல் 1 கொடுத்தாச்சு. அடுத்து இப்ப எனக்கு வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு இப்ப அடுத்த ஒரு ஹெட்டிங் லெவல் இதுக்கே கொடுக்கறேன் நானு. இப்ப இத பாத்தீங்க அப்படின்னா HTML கொடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட், அடுத்தது வந்து டைட்டில் நேம் வந்துருச்சு. என்ன ஒரு டேக் ஓபன் பண்ணலாம் அது வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்ப இந்த H1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் H1 கொடுத்திருக்கேன் இல்லையா, இப்ப இந்த ஆர்பிட் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ளோசிங், இந்த பக்கத்துல இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கு இல்லையா, இது க்ளோசிங். இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் மாடல ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு எனக்கு இந்த டெக்ஸ்டுக்கு மட்டும்தான் எனக்கு ஹெட்டிங் லெவல் 1 வரணும் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணிடுறேன், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் லெவல் 2 கொடுக்கறேன். 2 கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கறேன். இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் வந்துருச்சு. அப்ப இது மட்டும்தான் எனக்கு வந்து என்ன வரணும், ஹெட்டிங் லெவல் 1ல வரணும். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ஹெட்டிங் லெவல் 2ல வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நமக்கு ரன் ஆகும். இது ஹெட்டிங் லெவல் 1ல இருக்கு, இது ஹெட்டிங் லெவல் 2ல இருக்கு இல்லையா. நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நான் க்ளோஸ் கொடுக்காம வந்துறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து இது வந்து கண்டினியூ ஆயிடும். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து கண்டினியூவா வரும் பாருங்க. இப்ப இதை க்ளோஸ் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க எல்லாமே வந்துருச்சா. ஹெட்டிங் லெவல் 1லயே வந்து எல்லா லெட்டர்ஸும் எல்லா டெக்ஸ்டும் வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து க்ளோஸ் பண்ணல. இதை இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டெக்ஸ்டுக்கு மட்டும் தான் என்ன ஆகும் எனக்கு அப்படின்னா ஹெட்டிங் லெவல் வந்து வரும். வருதா? இந்த ஸ்கிரீன்ல எனக்கு அவுட்புட்டை நமக்கு பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நமக்கு கோடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து கீபோர்ட்ல F5 அப்படிங்கறத பிரஸ் பண்ணணும். F5 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா ரெஃப்ரெஷ், அந்த ஃபைல் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி நமக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கறத நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிட்டு கோடிங்கை டைப் பண்ணிக்கிறீங்க. இதை சேவ் பண்ணிட்டு
.html கொடுத்து சர்வ் பண்ணிக்கணும். சர்வ் பண்ணிட்டு அந்த ஃபைலை போய் குரோம்ல ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ்க்குள்ள போகும். இதுல நம்ம இந்த மாதிரி வரும். இன்னும் இதுல நிறைய வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்தரா அடுத்தடுத்து நம்ம என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் HTML பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம். இப்ப இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமா இப்ப இது வந்து அட்வான்ஸ்டா நம்ம வந்து இதுல பண்ணிட்டு இருக்கோம், VSல பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து நோட்பேட்ல கூட நம்ம பண்ணலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து வந்துருது. என்ன ஒரு டேக் நமக்கே டவுட் இருந்தா கூட ஏதோ ஒரு கரெக்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு வந்து அது டிஸ்பிளேல வந்துரும். இப்ப இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து நோட்பேட்ல ரன் பண்ண போறேன். இதை நான் ஸ்கிரீன்ல என்ன பண்றேன் அப்படின்னா நோட்பேட் அப்படின்னு டைப் பண்ணி இதுல போய் நான் இப்ப ரன் பண்ண ஒரு கோடிங் வந்து நான் எழுத போறேன். இப்ப இதுல நோட்பேட்ல நான் எழுதுறதுக்கும் உங்களுக்கு அந்த விசுவல் கோட்ல எழுதுறதுக்கு என்ன டிஃபரெண்ட், அப்படி விசுவல் ஸ்டுடியோ கோட்ல எழுதுறதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நோட்பேட்ல என்ன பண்றேன், இங்க பாருங்க HTML. ஆனா இங்க வந்து ஓபன் க்ளோஸ்லாம் எதுவுமே வராது. என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கோடிங்க நம்மளே எல்லாமே டைப் பண்ற மாதிரி HTML ஹெட், டைட்டில். இப்ப டைட்டிலுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டைட்டில. அப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன கண்டிஷன், என்ன டேக் கொடுக்கணும், பாடி கொடுக்கணும். பாடிக்குள்ள இப்ப என்ன பண்றேன், வெல்கம் டு ஒரு டெக்ஸ்ட், எனி டெக்ஸ்ட் எதுனாலும் கொடுக்கலாம், கொடுத்துக்கிறேன். இப்ப பாடியை க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து HTML க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்றதுக்கு பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இப்ப இதை நான் ஃபைல்ல போய் சேவஸ் கொடுத்து சர்வ் பண்றேன். இதே நான் அதுல போய் என்ன பண்றேன், டெஸ்க்டாப்ல என்னுடைய HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ள இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஃபைல் நேம் dd.html அப்படின்னு கொடுத்து இப்ப என்ன பண்றேன், நான் சேவ் கொடுக்கறேன். சேவ் கொடுத்த பிறகு இப்ப இங்க ஃபைல பாத்தீங்க அப்படின்னா HTML என்னுடைய ஃபோல்டருக்குள்ள dd அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓபன் ஆயிட்டு இதை போய் என்ன பண்றப்ப ஓபன் வித் கூகுள் குரோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த கோடிங் டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா. சோ இந்த நான் VSல பண்ணதுக்கும் நோட்பேட்ல பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல கோடிங் வந்து இந்த ஓபன் க்ளோஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பட் நோட்பேட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்மளே வந்து கோடிங்க டைப் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாடி கொடுத்தாச்சு. இப்ப இந்த இடத்துல ஃபாண்ட் கலர் ரெட், சைஸ் 5, நல்லா போல்டா வேணும் அப்படிங்கிறப்ப போல்டுன்னு கமாண்ட் கொடுத்துக்கிறேன். பீனா போல்டு, ஓகேவா. இதுல கொடுக்க வேண்டிய கமாண்ட் /b கொடுத்துக்கிறேன். இப்ப இத பாருங்க, எதையுமே வந்து சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரன் பண்ணணும். இங்க பாருங்க ஃபாண்ட் கலரு, போல்டு இதெல்லாம் கொடுத்து இங்க F5 வந்து பிரஸ் பண்றப்ப இதுலயும் வந்து ரன் ஆகும். சோ இதுலயும் வந்து நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். HTML பாருங்க, இதுல நம்ம இன்னும் நிறைய கோடிங் டாக்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு வெப் பேஜுக்கு தேவையானது. ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.